விஜய் சார், நாங்கள் எல்லாருக்குமான ஆட்சி ஆளுத்துறோம், நாங்கள் மதத்தை பார்க்க மாட்டோம், அதை பார்க்க மாட்டோம், இதை பார்க்க மாட்டோம் அப்படின்னு வண்டையாக வடையாக சுட்டிங்களே சார். ஆனால் இன்னைக்கு ஒரு டிவிகேக்காரன் மைக்கேல் அப்படிங்கிற ஒரு மதவரி பிடிச்ச கேவலமான ஜென்மம் நம்மளுடைய முருகப்பெருமான, நம்மளுடைய தமிழ் கடவுள் முருகப்பெருமான கொச்சையாக பேசியிருக்கான். உதயநிதி ஸ்டாலின் திரிஷா அவர்களை பற்றி பேசிட்டார் அப்படின்னா பரபரப்பாக போனீங்க, உடனே தூக்கி அரெஸ்ட் பண்ணீங்க. வாழ்த்துறோம். மாதிரி யார் தப்பாக பேசினாலும் கண்டிப்பாக கைது பண்ணணும், நாங்கள் வாழ்த்துறோம், தப்பே இல்லை. ஆனால் ஒரு டிவிகேக்காரன், ஒரு மதவெறி பிடிச்ச பையன் முருகப்பெருமானை பற்றி எவ்வளோ கேவலமாக பேசியிருக்கான் பாருங்கள். படிக்கிறதுக்கு கூட ரொம்ப ஒரு மாதிரி இருக்குங்க. நம்மலாம் முருகப்பெருமானை எங்கே வச்சு உயர்வாக வச்சு எப்படி நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அவ்வளோ மதவெறிங்க. இவனை இதுவரைக்கும் கைது பண்ணலை. இவன் என்ன பேசியிருக்கான் அப்படிங்கிறத உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறான் பாருங்கள். இது மட்டும் கிடையாது, திமுக ஆட்சியிலேயே இந்த மதவெறி பிடிச்ச பயிர்வா அங்கங்கேயா முளைச்சி அப்படியே கொளுத்து போய் தான் தெரிஞ்சாங்க. டிவிக்கு ஆட்சி அப்படின்னு வந்தோடனே இவங்களுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம். பார்த்தீங்களா நம்ம சபாநாயகர், ஐயோ அவர் எந்த மாதிரி வசனங்களை படிக்கிறாரு, டைரக்டாகவே சொல்லிட்டாரேயா, நம்ம பைபிள் மூலமாக தான் அந்த ஆட்சி நடக்குது அப்படின்னு டைரக்டாகவே சொல்லிட்டாரியா அப்படின்னு அப்படியே கொளுத்து போய் இன்னைக்கு திமிர் பிடிச்சி அலைஞ்சிட்ருக்காங்க. விஜய் சார், இந்த மதவெறியை கட்டுப்படுத்துங்க சார். இதே மாதிரி மதவெறியோட நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, நீங்களும் அதை ரசித்து பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, அடுத்த வாட்டி தமிழக மக்கள் முருகப்பெருமான் மீது கை வச்சா கண்டிப்பாக ஒரு தமிழன் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டான். திருப்பி கண்டிப்பாக பதிலடி கொடுத்தே தீர்வாங்க. உடனடியாக இந்த கேவலமான ஜென்மத்தை கைது பண்ணி தர இழுத்துட்டு போகணும். ஒருத்தனுக்கு கூட முருகப்பெருமானை பற்றி பேசக்கூடிய தைரியமே வரக்கூடாது. அந்த மாதிரி தண்டனை இவனுக்கு நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் மாற்று சித்தாந்தமாக இருந்தாலும் நான் சல்யூட் அடிப்பேன். விஜய் சார், பார்த்து பண்ணுங்க.